எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இங்க பாருங்க இப்ப அடிப்பா இப்ப இங்க வரைக்கும் கவர் ஆகணும் அப்படியே இருக்கு கொஞ்சம் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு முகம் தெரியும் எல்லாம் இங்க பாருங்க எல்லாம் இங்க பாருங்க அண்ணா கொடி மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தலைவர் ஐயனார் அவர்கள் சால்வை. கொடிக்கம்பம் மேல கொடியை கொண்டு ஓட்டுவான். ஏன்னா அவங்களால ஜீரணிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு வலுவான ஒரு இயக்கம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க சிலரால் ஜீரணிக்க முடியாது. இப்போ கூட பாருங்க நம்ம கிரவுண்டு கிளீன் பண்ணுறத 3 வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தாங்களா? கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒரு மாதிரி கேங்கு நாட்டில் அலையுது, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த இதிலெல்லாம் கடந்துட்டோம். நம்ம சுடர் கோடி ஏந்தி நம்ம வீரர்கள்லாம் பவனி வந்தாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த நிதிங்கிற சமாச்சாரம் ஒன்று இருக்கு பாருங்க, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கோம். கொஞ்சம் அந்த பக்கம் சொல்லுங்க. இங்க பாருங்க ஊத்துற மாதிரி ஊத்திட்டு அப்படியே முகத்துக்கு திருப்புங்க. அப்படி திருப்புங்க. பாருங்க இங்க பாருங்க எல்லாரும். கொஞ்சம் விரிஞ்சு மாதிரி வாங்க. கொஞ்சம் விரிஞ்சு மாதிரி வாங்க. நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேருடைய கொள்கை சுதேசி கொள்கை. சுதேசி கொள்கை தான் இந்திய பொருளாதாரத்தை வளர்க்கும். ஏன்னா நாமளே விளைய வச்சு நாமளே விற்பனை செய்து நாமளே உண்பது தான் சுதேசி. விளைய விற்கிறதும் வெளிய நாட்டில் வாங்கிக்கிட்டு விற்பனை செய்கிறதுக்கும் வெளிநாட்டில் உள்ளவனை கூப்பிட்டுக்கிட்டு திங்கிறது மட்டும் நீ தின்னு சொன்னால் அது விதேசி. சாதாரண கொய்யாப்பழம் கொண்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுது. அதுதான் நம்மளை அழிக்கிற, விவசாயத்தை அழிக்கிற சக்தி. அதே மாதிரி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுன்னு பாருங்கள், பக்கத்தில் டிமார்ட்டு, ரிலையன்ஸு, இப்படி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுக்கே வெளிநாட்டிலேருந்து கடைகளை இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு. இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பேர் தொழில் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது வியாபாரம் பண்ணுறதுக்கும் நீ வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டோம். நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நாம் முன்னணியில் போகிறோம். அதுங்கிறது இல்லை. வெளிநாட்டு பொருளும் வேணும். ஆனால் அந்த வெளிநாட்டு பொருளை இறக்குமதி பண்ணுறதும் நாமளாக இருக்கணும், அதை விற்பனை செய்கிறதும் நாமளாக இருக்கணும். அதுக்கு அவன் தேவையில்லை. பொறுத்த அளவுக்கு இந்த சுதேசி வணிகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்குது. இவனை அழிச்சிடணும், அதில் எல்லாருமே தயாராக இருக்காங்க. அதனால தான் இப்போ சமீப காலமாக ஒரு 2 வருஷ காலமாக கடுமையான போதை கலாச்சாரம். ஒவ்வொரு சுய தொழில் செய்யக்கூடியவனும் மாமூல் கட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. கஞ்சா வியாபாரம் பண்ணுறவன் மாமூல் கொடுக்கலாம், கள்ளச்சாரம் வியாபாரம் பண்ணவன் மாமூல் கொடுத்தான் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி மளிகை கடை நடத்துகிறவன் மாமூல் கொடுக்க கொண்டு இருக்குது, காயலாங்கடை நடத்துகிறவன் மாமூல் கொடுக்க கொண்டு இருக்குது. அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. ஆகவே அரசாங்கத்தோட நாங்கள் சொல்கிறது அதுதான், சுய தொழில் செய்யக்கூடியவனை நீங்கள் முழு அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும். அவனுக்கு விசாரணையே இருக்கக்கூடாது. அடிக்கிறானா ஒரு பிரியாணி கடையில் கலெக்டா பண்ணான்னு சொல்லி இப்போதைய முதலமைச்சரே நேரில் போய் பார்த்தாரு. எங்கள் விருகம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடையில் அவங்க கட்சி, அவர் எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலன்னு கடையை உடைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கேள்விப்பட்டவொன்னு அந்த கடைக்கு வந்து விசாரித்தார். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியிலையும் கொலை நடக்கு. கொலை, அந்த போதை கலாச்சாரத்தினால கொலை நடக்கு. மாமூல் கேட்க கொடுக்குறேன்னா அறுவலத்துக்கிட்டு வெட்டுறான். விசாரணை கிடையாது, தண்டனை கிடையாது. ஆகவே அந்த தண்டனையை
விசாரணை இல்லாமல் என்கவுண்டர் பண்ணு, இல்லைன்னா சட்டம் உடனே குண்டாஸ் போடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாநாட்டில் தீர்மானம் ஒன்று. அடுத்தது, கடந்த ஆட்சியில் தஞ்சை அறிவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம். அதையும் இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானமாக வைக்க இருக்கோம். வணிகர்கள் அதிக பணம் கொண்டு போகக்கூடாதுன்னு, அதிக பணம் கொண்டு போட முடியலன்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. வருகின்ற தேர்தலில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு இப்போ 2 லட்சத்துக்கு மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ஐயா பேசியிருந்தாரு. இதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனால் பறிமுதல் பண்ணுறோன்னு சொன்னாச்சுன்னா நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் கமிஷனே 90 லட்சம் ரூபா ஒரு வேட்பாளருக்கு அனுமதிச்சிருக்கு. ஆனால் நடைமுறை அப்படியா இருக்குது? இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இந்த பணம் இங்கே போகுது, இந்த பணம் தேர்தலுக்கு போகுது, இந்த பணம் ஆடு ஊற்று பணம், இந்த பணம் காய்கறி வாங்குறதுக்கு போகிற பணம்னு அதிகாரிகளுக்கு தெரியும், அமைச்சர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அவனை பறிமுதல் பண்ணுற கலாச்சாரம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது. சரி, சனியை இதோட விட்டுருது. இப்போ எந்த கடையிலையா போய் பாருங்கள், வியாபாரம் நடக்குதா பாருங்கள், தொழில் நடக்காது. இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த அதிகாரிகள் இந்த மக்களை ஒரு விதமான பதட்டத்திலே வச்சுருக்காங்க. ஒரு பதட்டத்திலே இருக்காங்க நம்ம நாட்டில் வாழ்கிறது. அந்த அதிகாரிகளுடைய கைப்பிடியில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த 19 எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதை கைவிட்டுருங்க. நீ ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்குது, பீகாரில் எலெக்ஷன் நடக்குதுன்னா செக் போஸ்ட் போட்டு அங்கே பணம் போகுதான்னு இப்படி உள்ளூருக்குள்ளே மார்க்கெட்டுக்கு போகிற கடைக்கு வர்றவனை பிடிக்கிறது அது சரியில்லை. அதை கைவிடணும். அதை கைவிடாவிட்டால் இந்த மே மாதம் 5ஆம் தேதி எங்களுக்கு மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக அந்த மாநாட்டில் பெரிய தீர்மானம். எதிர்காலத்தில் இது இருக்கவே கூடாதுங்க. அப்புறம் முழு பந்து அறிவிச்சிருங்க. மக்கள் எங்கேயுமே போகக்கூடாது, போகாத. இந்த கொரோனாவில் உள்ளே அடைச்சிங்கல்ல, அந்த மாதிரி அடைச்சிருங்க. உள்ளே கஞ்சி காய்ச்சி குடிச்சிரு. நாங்கள் தேர்தலை முடிச்சிடுறோம், நாங்களே ஓட்டு போட்டுக்கிடுறோம், நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிடுறோம், நீ எல்லாம் வெளியே வராதுன்னு சொல்லியிருங்க. ஒருத்தனும் வெளியே வர மாட்டோம். ஆட்சியாளர்கள் நீங்கள் செய்யுங்க, யாருனாலும் சரி தான். கண்டிப்பாக கண்டிக்கிறோம். இது பெரிய கண்டனத்துக்குரியது. இதெல்லாம் வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே கை கட்டிகிட்டு இருந்தால் எப்படி? அது என்ன கமிஷனு? மக்கள் நினைச்சு தானங்க அதிகாரி. அதில் உனக்கு கஷ்டம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சொல்லு. மக்களாட்சி அதிகாரிகளாட்சியான்னு கேட்குறேன், அதுதான் கேட்குறேன். இது கொரோனாவுக்கு பிறகு அதிகாரிகள் பிடியில போயிடுச்சு. அதிகாரிகள் சொல்கிறது தான் அரசியல்வாதிகள் கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் பிடிச்ச பணம் எல்லாமே 99% பொதுமக்களுடைய அப்பாவி மக்களுடைய பணம் தான். 1% தான் அரசியல்வாதி பணம். ஒன்றும் இல்லை, தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு அறிவிக்கிட்டான் 50 லட்ச ரூபா எங்காவது இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 5% கமிஷன். 1 கோடி ரூபாய்க்கு மேலே எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 10% கமிஷன் சொல்லுங்க. எல்லா அரசியல் பணமும் தேர்தல் ஆணையத்துக்கு லட்சம் கோடி வந்துடும். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வந்துடும். ஒரிஜினலாக அடைக்க வச்சுது. இது வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி லஞ்சம் இல்லையா? அவங்க கமிஷன் தான். அப்போ இன்கம் டேக்ஸ் கொடுக்குறாங்க 10%. யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 10% இன்கம் டேக்ஸ் ஒயிட்லேயே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒயிட்லேயே தேர்தல் ஆணையம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எல்லா பணமும் வந்துடும். அரசியலில் எங்கெங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்கோ எல்லா பணம் எல்லா 1000 கோடியும் வந்துடும். இதை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும். உண்மையான ஜனநாயக தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கணும். உற்பத்தி பண்ணுற விவசாய பொருட்களை கோமணம் கட்டி வேர்வை சிந்தி உழைச்சி உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து விவசாயம் அரசாங்கமே நீ கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணுனாச்சுன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமா? முடியவே முடியாது. நாங்கள் இல்லைன்னா விவசாயியும் பட்டினி, சாப்பிட்றவனும் பட்டினி. ஏன் தக்காளி ஒரு கிலோ 50 ரூபா வந்த உடனே ரேஷன் கடையில் போட்டால, தக்காளி ஒரு கிலோ விற்ற உடனே ரேஷன் கடையில் தக்காளி கொடுக்கல. 2 ரூபாய்க்கு வில்லும்போது ரேஷன் கடையில் கொடு. 2 ரூபாய்க்கு விற்கான்ல, 5 ரூபாய்க்கு விற்கான்ல. அப்போ அந்த விவசாயியை காப்பாற்றுறது யார்? அப்போ நீ வாங்கி ரேஷன் கடையில் கொடு. 50 ரூபாய்க்கு வாங்கி ரேஷன் கடையில் கொடு. யார் வேண்டாங்க? ஆகவே காப்பாற்றுறது இல்லை, அழிக்கிறது. இவன் ஒருத்தனும் விவசாயம் பண்ணக்கூடாது, ஒருத்தனும் தொழில் பண்ணக்கூடாது. எல்லாம் இறக்குமதி பண்ணணும், எல்லாம் கமிஷன் அடிக்கணும். கடலெண்ணெய் சாப்பிடும்போது, நல்லெண்ணெய் சாப்பிடும்போது, தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது நல்லா தானே இருந்தோம். இறக்குமதி பண்ணுற ஆயில் இறக்குமதி பண்ண தானங்க நம்ம ஆயுளே குறைஞ்சி போச்சு. எல்லாம் இறக்குமதி கமிஷன். இந்த கலாச்சாரம் ஒழியணுங்கிறது தான் சுதேசி.